நம்ம அதிசர் பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளாக கார் பந்தயங்கள், மோட்டார் சைக்கிள் பந்தயங்கள்ல கலந்து கொள்ளாமல் இருந்தாரு. ஆனால் திடீரென பார்த்தீங்கன்னா, தற்போது தொடர்ந்து கார் பந்தயங்கள்ல கலந்து கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய படப்பிடி பணத்தையுமே முடித்துவிட்டு தான் அதுல முழுமையாக தன்னுடைய கவனத்தையுமே செலுத்திட்டு இருக்காரு. இந்த நிலையில இந்த ஆண்டு இவருடைய நடிப்புல விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ஆகிய 2 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றிய பதிவு பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வருடம் நம்ம ஏகே அவர்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான வருடம் அப்படின்னே சொல்லலாம். இவர் கலந்து கொண்ட அனைத்து கார் பந்தயங்களிலுமே வெற்றி பெற்று கோப்பைகளை குவிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே பத்மபூஷன் விருதை இந்த ஆண்டு தான் வாங்கினாரு. அதற்காக பாத்தீங்கன்னா தேசிய அளவில் அவருக்கு பாராட்டுகளுமே குவிஞ்சது. இந்த நிலையில நம்ம ஏகே அவர்கள் அடுத்ததாக என்னதான் பண்ண போறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து வைத்து கொண்டே இருக்காரு. அந்த வகையில தற்போது செயல்பட்டு கொண்டும் இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவருடைய அடுத்த திரைப்படமான ஏகே 64 படப்பிடிப்பு நவம்பர் மாதத்துல ஸ்டார்ட் ஆக இருக்கு. இந்த படத்தையுமே ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்கிறார் அப்படின்றது உறுதியாகிவிட்டது. தற்போது முதற்கட்ட வேலைகள்ல ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் மிகவும் தீவிரமாக இருக்காரா. தற்போது இந்த படத்திற்கான வில்லன் தேர்வு நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. நம்ம ஆதிக் அவர்கள் பாலிவுட்ல இருந்து டாப் பிரபலம் ஒருவரை வில்லனாக தேர்ந்தெடுத்திருக்காரா. கண்டிப்பாக இவர் அதிர்ஷ்டருக்கு ஏத்த வில்லனாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் யார் அந்த பிரபலம் அப்படின்ற தகவல் வெளியாகல, கூடிய விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னுமே சொல்லப்பட்டிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.